இஸ்ரேலில் நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் போராட்டக்காரர்கள் வைத்த நெருப்பில் ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதியின் கார் எரிந்து சாம்பலானது. நெதன்யாகுவின் இல்லத்திற்கு வெளியே முன் எப்போதும் இல்லாத அளவில் பெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தனது அரசியல் வாழ்க்கையை மேம்படுத்தவே நெதன்யாகு போரை தொடர்ந்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டுகள் இஸ்ரேலில் தற்போது வலுத்து வருகின்றன. இந்நிலையில் ஜெருசலத்தில் போராட்டக்காரர்கள் சாலையில் பொருட்களுக்கு தீ வைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்த போது அங்கிருந்த இஸ்ரேல் ராணுவ மேஜர் யோபார் ஈஷாய் மற்றும் அவரது மனைவி டாமருக்கு சொந்தமான கார் தீப்பற்றி எரிந்து முற்றிலுமாக நாசமானது. இது ராணுவ வட்டாரங்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போராட்டக்காரர்களில் சிலர் நிதி திரட்டி புதிய காரினை வாங்கி தருவதாக கூறி சமாதானம் செய்துள்ளனர். இது குறித்து பேட்டியளித்த ராணுவ மேஜரின் மனைவி, நாங்களும் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றோம், ஆனால் இது வெறுக்கத்தக்க நிகழ்வு என்று தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இது குறித்து பேசிய அந்த ராணுவ அதிகாரி, தனக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை என்றும் இதற்காக கைதிகளின் குடும்பத்தினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். உண்மையில் நான் தான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காரை பறிகொடுத்த இஸ்ரேல் மேஜர் யோபார் ஈஷா என்பவர் காசாவில் 250 நாட்களுக்கும் மேலாக ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்டு பல அப்பாவிகளின் உயிரிழப்புக்கு காரணமானவரும் ஆவார்.